அர்ப்பண வாழ்விற்கு அணிகலனே, ஆண்டவர் இயேசுவின் அன்பிற்கு அடையாளமே, புதுக்குடியிருப்பு பங்கு மக்களின் தேவைகளை இறைவனிடம் பரிந்து பேசுகின்ற ஆற்றல் பெற்ற புனித ஆரோக்கிய நாதரே, உம்மை போற்றுகின்றோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய நாள் இது. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் என்று சங்கீத ஆசிரியர் கூறுவது போல, நம்முடைய பிள்ளைகள் 2 பேர் கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் பெற வாய்ப்பு பெற்றிருக்கின்ற இந்த நல்ல நாளுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற இவர்கள் மறு கிறிஸ்துவாகவே மாறி இந்த உலகிற்கு கடவுளின் அன்பை இன்னும் அதிகமாக வாரி வழங்குகின்ற நமது புனிதரை போல் இவர்கள் ஆற்றல் பெற்றவர்களாக விளங்க இவர்களுக்காக இன்று நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய மைய சிந்தனையாக இந்த வழிபாட்டில் நாம் தியானிப்பது அடித்தளத்தில் நற்கருணை. அந்த நற்கருணையின் வாயிலாக நமது வாழ்வு நம்பிக்கையில் உறுதியும் வாழ்வில் சமத்துவமும் கொண்டதாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு மைய சிந்தனையை இன்று நாம் தியானிக்கின்றோம். இன்று நமது மனதை, நமது உள்ளத்தை, நமது இதயத்தை இறைவன்பால் திறப்போம். எவ்வளவுதான் பராக்குகள், சிந்தனைகள், எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தை ஒன்றாவது எனது உள்ளத்தில் இன்று இருந்தால் எனது வாழ்வு கிறிஸ்துவின் அன்பில் நிலைபெறும் என்கிற நம்பிக்கையோடு தூய ஆவியின் வல்லமையை வேண்டுவோம். நம்பிக்கையில் உறுதி, அடித்தளம் நற்கருணை. நற்கருணையை பற்றி 2ஆம் திருச்சங்கம், வத்திக்கான் திருச்சங்கம் சொல்லுகின்ற போது, யூக்கரிஸ்ட் இஸ் த சோர்ஸ், center and summit of Christian life. Eucharist is the source, center and summit of Christian life. நற்கருணை என்பது கிறிஸ்தவ வாழ்விற்கு ஊற்றாகவும் மையமாகவும் நிறைவாகவும் இருக்கின்றது. கிறிஸ்தவ வாழ்வு என்றால் என்ன என்று ஒரு கேள்வியை கேட்டால் அது நற்கருணையை அடித்தளமாக கொண்டது. நற்கருணைதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்விற்கு ஊற்றாக, மூலமாக, தொடக்கமாக இருக்கிறது. அந்த மனிதனுடைய வாழ்வின் மையமாக இருக்கிறது. அந்த மனிதனுக்கு அது நிறைவாகவும் இருக்கிறது என்று வத்திக்கான் திருச்சங்கம் நமக்கு அறிவிக்கின்றது. 2ஆம் உலகப் போரின் இறுதி கட்டம், போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பலருடைய திட்டம். வீசப்பட்டது அணுகுண்டு ஹீரோஷிமா, நாகசாகி என்று சொல்லுகின்ற ஜப்பான் நாட்டில் இருக்கின்ற 2 நகரங்கள் மீது. அதிர்ந்தது நகரம், அழிந்தது மக்கள். ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள், படுகாயமுற்றார்கள், கட்டிடங்களெல்லாம் தகர்க்கப்பட்டன, உலகமே அதிர்ந்து போயிற்று. அந்த சூழலில் ஒரு சில நாட்களுக்கு பின்னால் பல மக்கள் அங்கே சென்று அந்த மக்களுக்கு உதவி செய்தார்கள். குற்றுயிரும் குலை உயிருமாக இருக்கின்ற சில மக்களுக்கு வாழ்வு கொடுக்க சென்றார்கள். அதில் ஒருவர் இயேசு சபையின் உலகத் தலைவராக இருந்த பேதுரு அருப்பே என்று சொல்லுகின்ற ஒரு குருவானவர். அவர் தன்னுடைய குருக்கள், குரு மாணவர்கள் எல்லாவரையும் அழைத்து ஜப்பானுக்கு சென்று அந்த சீர்திருத்த பணியை அவர் செய்தார். செய்கின்ற போது தன்னுடைய மக்களை, குருக்களை எல்லாம் எல்லா பக்கமும் அனுப்புவார். அவர்கள் உணவு, மருந்து எல்லாம் எடுத்து செல்லுவார்கள். யாராவது உயிரோடு இருந்தால், துன்பப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கு கொடுப்பார்கள். அந்த நேரத்தில் எல்லோரையும் அனுப்பிவிட்டு இவரும் ஒரு பை நிறைய உணவும் மருந்தும் எடுத்து செல்வார். அப்படி செல்லுகின்ற போது ஒரு பெரிய வீடு இடிந்து கிடக்கிறது. அது ஒரு வசதியான வீடாக இருந்திருக்கலாம்.
இவர் அதை தாண்டி செல்லுகின்ற போது ஒரு முனகல் சத்தம் கேட்டது. ஒரு மண் உடைந்து அந்த பக்கம் அவர் எட்டி பார்க்கின்ற போது ஒரு பெண்மணி, ஒரு 40 வயது மதிக்கத்தக்க பெண்மணி, உடலெல்லாம் சிதைந்து பார்ப்பதற்கு அகோரமாக வேதனையோடு வலியோடு துடித்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சி. அப்பொழுது இவர் அங்கே சென்று அந்த பெண்ணை அழைத்தார். உடனே அந்த பெண் கண்ணை திறந்து பார்த்தார். ஒரு குருவானவர் வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார். ஐயோ, எனக்கு வலிக்கிறது, என் வாழ்வு முடிந்துவிட்டது, நான் தொலைந்தேன் என்று அந்த பெண்மணி அலறி அழவில்லை. மாறாக அந்த குருவானவரை பார்த்தவுடன் அந்த பெண்மணி கேட்ட ஒரு கேள்வி, ஃபாதர், நற்கருணை கொண்டு வந்திருக்கிறீர்களா? வயிற்றுப்பசி, உடல் வேதனை, மனச்சிதைவு, காயங்கள் எல்லாவற்றையும் மறந்து அந்த பெண்மணி கேட்ட ஒரே கேள்வி, ஃபாதர், நற்கருணை கொண்டு வந்திருக்கிறீர்களா? அவர், அந்த குருவானவர் நற்கருணை வைத்திருந்தார். பொதுவாக இந்த சூழலில் குருவானவர்கள் நற்கருணை கொண்டு செல்வது வழக்கம். உடனே அவர் முழந்தாள் படியிட்டு ஜபத்தை சொல்லி அந்த பெண்மணிக்கு நற்கருணையை கொடுக்கிறார். முகமலர்ச்சியோடு அந்த நற்கருணையை பெற்றுக்கொண்ட அந்த பெண்மணி சொன்னாள், கிறிஸ்து என்னோடு வந்துவிட்டார், இனி எனக்கு கவலை இல்லை, இனி நான் தாராளமாக என்னுடைய உயிரை கையளிப்பேன், எனக்கு மகிழ்ச்சி என்று சில மணித்துளிகள் உயிரோடு இருந்த பெண்மணி அந்த குருவானவருடைய மடியிலே தலை சாய்த்து தன்னுடைய உயிரை கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, அந்த குருவானவர் தன்னுடைய வாழ்க்கை சரிதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், எத்தனையோ 1000 பேர்களுக்கு நான் திருப்பலியில் திவ்ய நற்கருணை வழங்கி இருக்கிறேன், எத்தனையோ விழாக்கள் பங்கேற்றிருக்கிறேன், அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு இறை அனுபவம் கிறிஸ்துவினுடைய திருவுடலை என் கையால் ஏந்திய போது உண்மையிலேயே கிறிஸ்துவனுடைய உடல் என்கிற அந்த ஆச்சரிய அனுபவம் அந்த பெண்மணிக்கு நான் நன்மை கொடுத்த போதுதான் எனக்கு கிடைத்தது என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கையில் உறுதி. என் உடல் கூட எரிந்தாலும் நாமம் நான் சொல்ல வேண்டும் என்று நாம் பாடுவோம். அருமையாக பாடற் குழுவோடு இணைந்து நாம் பாடலாம். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஆனால் அப்படி ஒரு சூழல் வருகின்ற போது செயல்பாட்டில் அது இருக்கிறதா என்றால் அது ஒரு கேள்விக்குறியே. ஆனால் இந்த பெண்மணியினுடைய வாழ்வில் பார்க்கிறோம், உடலெல்லாம் எரிந்து உடைந்து சிதைந்து உயிர் போகக்கூடிய தருவாயில் கூட கிறிஸ்துவே, ஆண்டவரே, இயேசுவே என்று ஏங்கி நின்ற பெண்மணிக்கு கிறிஸ்து அங்கே உடலாக வருவதை நாம் பார்க்கிறோம். இதுதான் விசுவாசத்தினுடைய ஒரு உறுதி என்கிற ஒரு நிலை நமக்கு தென்படுகிறது. நாம் உடல் சிதைந்து இங்கு வரவில்லை, உள்ளத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், உயிரோடு இருக்கிறோம். அந்த உண்மையான உணவு, அந்த வானக உணவு நமக்கும் வழங்கப்படுகிறது. நம்முடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, வாழ்வில் சமத்துவம். நீரோ என்று சொல்லுகின்ற ஒரு மன்னன், தொடக்க கால கிறிஸ்தவ மக்களில் இருந்த மன்னன். அந்த நீரோ கிறிஸ்தவர்களை எல்லாம் அழித்து விட வேண்டும் என்பதில் கருத்தாக இருந்த ஒரு மன்னன். நாசரேத்தூர் இயேசு என்கிற ஒரு மனிதனுக்கு பின்னால் ஒரு கூட்டம் போகிறது. அந்த மனிதனை கடவுளாக நினைக்கிறது. அது தவறு என்று முடிவெடுத்த மன்னன் அரசு ஆணையை பிறப்பித்து யாரெல்லாம் இயேசுவை பின்தொடர்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை பற்றி பேசுகிறார்களோ எல்லோரையும் கொன்றுவிட வேண்டும் என்று ஆணையிட்டான். தன்னுடைய அதிகாரிகளுக்கு கண்டிப்பாக சொன்னான், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் யாரும் இருக்கக்கூடாது, எல்லோரையும் அழித்து விட வேண்டும் என்று அவன் சொன்னான். அவனுடைய பொழுதுபோக்காக நடப்பது ஒன்று என்னவென்றால், மாலையில் தேநீர் அருந்துகின்ற போது 2-3 கம்புகளை கட்டி கிறிஸ்தவர்களை அதில் கட்டி வைத்து தீயை கொளுத்தி விடுவது. அந்த தீ எரிகின்ற போது அந்த தீயிலிருந்து இவர் தேநீர் குடிப்பது. இதெல்லாம் நீரோ மன்னனுடைய பொழுதுபோக்காக இருந்தது. அந்த அளவுக்கு கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தியவன். அந்த நீரோவுக்கும் ஒரு நாள் வந்தது. நீரோவுக்கு எதிராக படையெடுத்தார்கள். இந்த நீரோ மன்னன் படையை வழிநடத்தி செல்லுகிறான்.
எதிரி படை மிக பலமாக இருக்கிறது. அவர்களுடைய அடி இவனுடைய இதயத்தை துளைத்தது. நீரோ இரத்த வெள்ளத்தில் அந்த போர்க்களத்தில் கிடக்கிறான். அந்த நேரத்தில் கூட தன்னுடைய அதிகாரிகளை அழைத்து கேட்கிறான், நான் இந்த கிறிஸ்தவர்களை எல்லாம் ஒழித்து விட வேண்டும் என்று சொன்னேனே, எப்படி எல்லோரையும் ஒழித்து விட்டீர்களா என்று கேட்கிறான். அப்பொழுது அந்த அதிகாரிகள் சொன்னார்கள், இல்லை மன்னா, நாங்கள் முடிந்தவரை முயற்சி செய்து பலரை கொலை செய்தோம், ஆனால் அவர்கள் பெருகிக் கொண்டே வருகிறார்கள். அப்பொழுது அந்த நீரோ, இனி நாம் தப்பிக்க முடியாது என்று சொல்லி தன்னுடைய இரத்தத்தை கையில் வாரி அவன் சொன்னான், நாசரேத்தூர் இயேசுவே, நீயே ஜெயித்தாய், நாசரேத்தூர் இயேசுவே, நீயே ஜெயித்தாய் என்று அந்த இரத்தத்தை வீசி எறிந்து உயிரை மாய்த்தான். அன்பார்ந்தவர்களே, எல்லோரையும் கொலை செய் என்று ஆணை பிறப்பித்த போதும் எப்படி கிறிஸ்தவர்கள் பலுகி பெருகினார்கள் என்று கேட்டால் அவர்களுக்கு இருந்தது இரண்டு மனநிலை. தொடக்க கால கிறிஸ்தவர்கள் பலர் கொலை செய்யப்பட்டாலும் 5 பேர் கொலை செய்யப்படுகிறார்கள் என்றால் 50 பேர் உயிரோடு வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு இரண்டு மனநிலை இருந்தது. ஒன்று, புனித பவுலடியார் எழுதிய கடிதம், ரோமையருக்கு அவர் எழுதிய கடிதத்தில் 12வது அதிகாரம் 10வது வசனம், இன்றைய முதல் வாசக முன்னுரையில் அதை குறிப்பிட்டார்கள். என்ன சொல்லுகிறார் பவுலடியார் என்றால், உங்கள் உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கு ஒருவர் உளம்கனிந்த அன்பு காட்டுங்கள். உங்கள் உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கு ஒருவர் உளம்கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள். இது ஒரு மனநிலை. உடன்பிறப்புகள் தான் ஆடவில்லை என்றாலும் தன் தசை ஆடும் என்று சொல்லுவார்கள். ஒரு அண்ணன் தம்பி இருக்கின்ற போது தம்பிக்கோ அண்ணனுக்கோ பிரச்சனை என்றால் அண்ணனுடைய அந்த தசை உடல் ஆடுவதை நாம் பார்க்கிறோம். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்றெல்லாம் அந்த உடன்பிறப்புகளுடைய அந்த பலத்தை, அந்த அன்பை, அந்த ஆற்றலை நமது முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். பவுலடியார் சொல்லுகிறார், இரத்த உடன்பிறப்புகள் மட்டுமல்ல, கிறிஸ்துவின் இரத்தத்தால் இணைக்கப்பட்ட நீங்கள் சாதாரண மனித இரத்தத்தினால் ஏற்பட்ட உடன்பிறப்பை விட மேலானவர்கள். மனித இரத்தம் அழிந்து போகக்கூடியது, கிறிஸ்துவின் இரத்தத்தால் இணைக்கப்பட்ட நீங்கள் உடன்பிறப்புகள் அல்லவா? ஆகவே உளம்கனிந்த அன்பு செய்யுங்கள். உள்ளத்தில் ஒன்று வைத்து உதட்டில் இன்னொன்று பேசாதீர்கள். உளம்கனிந்த அன்பு செய்யுங்கள். ஜாதி, மதம், இனம், மொழி என்று மனிதனை வேறுபடுத்தாமல் உன்னிலும் மற்ற ஒரு மனிதனை உயர்ந்தவன் என கருதுங்கள், மதிப்புக்குடையவன் என எண்ணுங்கள் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, வாழ்வாக மாறியது தொடக்க கால கிறிஸ்தவ மக்களிடம். ஆகவேதான் இந்த மக்களுடைய வாழ்வை, இவர்களுடைய அன்பை, இவர்களுடைய ஏற்றுக்கொள்ளுதலை பார்த்த மற்ற மக்கள் உடனே கிறிஸ்தவ நண்பர்களோடு இணைந்தார்கள். ஆகவேதான் பலர் கொலை செய்யப்பட்டாலும் அந்த மக்கள் முற்றிலும் அழிந்து விடவில்லை, ஏராளம் ஏராளம் பெருகி கொண்டிருந்தார்கள். நீரோ படுதோல்வி அடைந்தான். 2வது அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 36வது வசனம், அங்கே நம்ம ஆண்டவர் இயேசு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மனிதர்களுக்கு அவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தை மகத்தானது. பலவீனமான மனிதர்கள் நாம், பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் நாம், வசதியாக நமக்கு தேவையான நியாயத்தை சொல்லுகிறவர்கள் நாம். இப்படிப்பட்ட சாதாரண மனிதர்களுக்கு ஆண்டவர் இயேசு ஒரு உயர்ந்த சிந்தனையை வழங்குகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், உங்கள் வானக தந்தை இரக்கமுடையவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமுடையவர்களாய் இருங்கள். யாரோடு யாரை அவர் தொடர்பு படுத்துகிறார் பாருங்கள், கம்பேரிசன். வானக தந்தை கடவுள் எவ்வளவு இரக்கமுடையவர், எவ்வளவுதான் பாவம் பலவீனம் உடைய மனிதனை அன்போடு அரவணைக்க, பாவத்தினால் தன்னுடைய வாழ்வை இழந்த மனிதனை, கடவுளுடைய உறவை இழந்த மனிதனை, எல்லாம் அழிந்து விட்டது என்று அலைந்த மனிதனை தன்னுடைய ஒரே மகனால்
அவர் மீண்டும் இணைத்து கொண்டாரே, தன்னுடைய ஒரே மகனின் விலைமதிப்பில்லாத இரத்தத்தினால் பாவப்பட்ட மனிதனுடைய பாவங்களை எல்லாம் கழுவினாரே, அது அவருடைய இரக்கம் அல்லவா? அந்த இரக்கமிக்க கடவுள் எவ்வளவு வல்லமையுடையவர்! அதுபோல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் இரக்கமுடையவர்களாக இருங்கள். உங்களோடு இருப்பவர்கள் ஒரு பலவீனமுடையவர்களாக இருக்கலாம், ஒரு குற்றம் செய்பவர்களாக இருக்கலாம், குறைபாடு உடையவர்களாக இருக்கலாம். அதற்கு பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் இரக்கப்படுங்கள். நீங்கள் இரக்கப்படுகின்ற போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் மீது இரக்கப்படுவார். இது தொடக்க கால கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் முழுமையாக நிறைவேறியது. அன்புக்குரியவர்களே, இதுதான் அந்த மனநிலை. இந்த மனநிலை தான் வாழ்வில் சமத்துவத்தை உருவாக்கக்கூடிய மனநிலை. இந்த மனநிலையைத்தான் இயேசு இறை ஆட்சி என்று அறிவிக்கின்றார். இந்த மனநிலை மனிதர்களில் மலருகின்ற போது அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் இந்த மனநிலை மலருகின்ற போது அங்கே இறையாட்சி மலரும். அந்த இறையாட்சியில் என்ன என்ன தன்மைகள் இருக்கும் என்றால், கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடியார் சொல்லுகிறார், அங்கே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கிற வேற்றுமை இல்லை. உங்களிடையே இனி கிரேக்கர் என்றோ, உரிமை குடிமக்கள் என்றோ, அடிமைகள் என்றோ, ஆண் என்றோ பெண் என்றோ வித்தியாசம் இல்லை. கடவுளுக்கு முன்னால், கிறிஸ்துவுக்கு முன்னால் நீங்கள் எல்லோரும் சகோதர சகோதரிகளே. உங்களிடையே வேற்றுமை பாராட்ட வேண்டாம். பெண் என்பதினால் இரண்டாம் நிலை, ஆண்கள் என்பதினால் மேன்மை என்று நீங்கள் கருத வேண்டாம். அல்லது உயர்ந்த நிலை தாழ்ந்த நிலை என்று ஜாதியை வைத்தோ இனத்தை வைத்தோ நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டாம். கிறிஸ்துவுக்கு முன்னால் நீங்கள் எல்லோரும் ஒன்றே என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இதுதான் சமத்துவ மனநிலை. இரண்டாவது அன்புக்குரியவர்களே, பலியும் காணிக்கைகளும் முன்னிறுத்தப்படுவதில்லை. இறையாட்சியில் பலி செலுத்து, நீ ஏதாவது தவறு செலுத்தி விட்டாயா, கடவுளுக்கு வந்து பலி செலுத்து, அல்லது நேர்ச்சை செலுத்து, அல்லது பூசை வை என்று இதை முன்னிறுத்தப்படுவதில்லை. மாறாக இரக்கம்தான் முன்னிறுத்தப்படுகிறது. பலி செலுத்த வேண்டாம் என்று அல்ல, காணிக்கை செலுத்த வேண்டாம் என்று அல்ல, மாறாக இரக்கம் முன்னிலை படுத்தப்பட வேண்டும். அடுத்த அன்புக்குரியவர்களே, ஆள்பவர் ஆளப்படுபவர் என்கிற வித்தியாசம் அங்கே இல்லை. நான் அதிகாரி, நான் தலைவர், நீங்கள் எல்லோரும் தொண்டர்கள், சாதாரணமானவர்கள். யார் அதிகாரி? புனித தாமஸ் அக்வைனாஸ் சொல்லுவார், இந்த உலகில் யார் அதிகாரி? கடவுள் ஒருவரே அதிகாரி. அத்தாரிட்டி கம்ஸ் ஃப்ரம் காட். அதிகாரம் கடவுளிடமிருந்துதான் வருகிறது. கடவுள்தான் அதிகாரி. அந்த அதிகாரத்தை அவர் வழங்குகிறார். அந்த அதிகாரத்தை எதற்கு வழங்குகிறார்? ஒருவரை எதற்கு தலைவராக உருவாக்குகிறார்? ஒருவரை எதற்கு அதிகாரியாக உருவாக்குகிறார்? கடவுளுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை அவர்கள் வளமாக சமமாக வாழ வைப்பதற்காக. அந்த அதிகாரத்தை நீ மாற்றி பயன்படுத்துகின்ற போது அந்த அதிகாரத்தை தந்த அதிகாரி உன்னை அழித்து விடுவார். நான் சொல்லல இந்த வார்த்தைகள் எல்லாம். தாமஸ் அக்வைனாஸ் பெரிய தத்துவ ஞானி, புனிதர், திருச்சபையின் புனிதர், கோடீஸ்வரர், சாதாரண மனிதர் அல்ல, கோடீஸ்வரர். அவர் சொல்லுகிறார். இதுதான் ஒரு சமத்துவ வாழ்விற்கான நோக்கம். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் கருத்தியல் ரீதியாக நமக்கு கேட்பதற்கு நன்றாக இருக்கும். நல்ல மேடை பேச்சு போல கேட்பதற்கு நன்றாக இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்துகின்ற போது மிகவும் கடினமாக இருக்கும். செயல்படுத்துபவர்கள்தான், செயல்படுத்தியவர்கள்தான் தொடக்க கால கிறிஸ்தவர்கள். அவர்களுடைய வழித்தோன்றல்கள் தான் நாம். தொடக்க கால கிறிஸ்தவர்களின் வழித்தோன்றல்கள் தான் நாம். ஆகவே நம்மால் செய்ய முடியாது என்று அல்ல, நமது முன்னோர்கள் இதை செய்திருக்கிறார்கள், நாமும் செய்ய வேண்டும் என்று திரு அவை நமக்கு அழைப்பு தருகிறது. நமக்கு இது ஒரு அருமையான அழைப்பு. இந்த அழைப்பை ஏற்று செயல்பட இந்த நாள் நமக்கு ஒரு சிறப்பு. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் புனித பவுலடியார் சொல்வது போல, இனி வாழ்பவன் நான் அல்ல, என்னில் வாழ்பவர் கிறிஸ்துவே. இனி வாழ்பவன் நான் அல்ல, என்னில் வாழ்பவர் கிறிஸ்துவே. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய உச்சநிலை. இந்த நற்கருணையையும் ஆண்டவருடைய திரு ரத்தத்தையும் நாம் பெருகுகின்ற போது,
அருந்துகின்ற போது, பருகின்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக நமது உடலும் நமது உள்ளமும் கிறிஸ்துவாகவே மாற வேண்டும். மாறுகின்ற போது நமது சிந்தனையும் நமது செயலும் விசுவாசத்தில் உறுதியும் வாழ்வில் சமத்துவமும் கொண்டு நற்கருணையை அடித்தளமாக வாழ வைக்கின்ற ஆற்றல் பெறும் என்பதை நாம் தொடர்ந்து விசுவசிப்போம், நம்புவோம். அதற்குரிய நல்ல வாய்ப்பாக இறைமக்களாக நம்மை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அர்ப்பணத்தின் அணிகலனே, ஆண்டவர் இயேசுவின் அன்பிற்கு அடையாளமே, புதுக்குடியிருப்பு பங்கு மக்களின் பாதுகாவலரே, புனித ஆரோக்கிய நாதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.